வணக்கம். நான் தான் வைத்தியர் ஷாம்லா பகவதி ஹெர்பஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி உள்ள பதிவு வந்து பதிமுகம் வந்து ஒரு மரக்கட்டை. அது வந்து ஸ்லைசஸ் பண்ணி இந்த மாதிரி பேக்கேஜிங் பண்ணி வச்சுருப்பாங்க. பதிமுகம் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னாக்கா, தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ உங்கள் டேப் வாட்டர் வந்து நீங்கள் பிடிச்சி எப்படி பயன்படுத்தலான்னா, இப்போ டேப் வாட்டர் வந்து ஒரு பானையில் நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்க. அந்த தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணணும். ஓகே, பாக்டீரியாஸ்லேருந்து நம்ம பியூரிஃபை எப்படி பண்ணுறது அப்படி பண்ணும்போது இந்த பதிமுகம் ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் பதிமுகம் போடலாம். அது போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஆக்சுவலி உங்கள் அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்ச பிறகு அதுக்கு பிறகு இந்த 1 டீஸ்பூன் பதிமுகத்தை அதோட ஆட் பண்ணி இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ஸோ நீங்கள் அந்த 3 to 4 மினிட்ஸ் நீங்கள் அந்த வெயிட்டிங் டைமில் கொதிக்க வைக்கும் போது நீங்கள் பார்க்கலாம், அந்த தண்ணி வந்து பிங்க் கலராக மாறிடும். ஓகேங்களா, லைட் பிங்க் கலரில் அது மாறிடும். ஓகே, ஸோ இந்த தண்ணியோட வர்ணம் இப்படி தான் இருக்கும். இந்த தண்ணி வந்து பொதுவாக கேரளாவில் பயன்படுத்துவாங்க. இந்த வாட்டர் வந்து அதாவது ஒரு சாப்பாட்டுக்கு முன்னே நார்மலி இந்த தண்ணியை தான் பரிமாறுவாங்க. ஓகே, இந்த வூட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஓகே, குடிக்கிறதுக்கு முன்னே இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா, ஆறுன பிறகு நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து அருந்தலாம். இந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடிக்கும்போது. இப்போ யாருக்கெல்லாம் இந்த ப்ளோட்டிங் பிரச்சனை இருக்குது, சாப்பிட்டோன்னா வயிறு உப்பிக்குது, ஸோ அவங்களால ரொம்பவும் சாப்பிட முடியாது, ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு, வயிறில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு, அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி வந்து இந்த தண்ணியை அவங்க அருந்த போது இந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கியோர் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் இந்த வாட்டர் மூலிமா நீங்கள் உங்களை ட்ரீட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொந்தமாகவே செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த தண்ணி வந்து நீங்கள் டெய்லி இதை வந்து குடிக்கலாம். எல்லாரும் குடிக்கலாம். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் தாராளமாக இந்த தண்ணி, நார்மல் வாட்டர் நீங்கள் எப்படி குடிப்பீங்களோ அதேமாரி இந்த தண்ணியை குடிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மல் வாட்டர் குடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன் மட்டும் தான் அதில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஹைட்ரேஷன் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குது. டீடாக்ஸ், அதாவது இந்த நீர் குடிக்கும் போது நீங்கள் டீடாக்ஸாக பண்ணி ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் டீடாக்ஸ் யோர் பாடி. ஸோ பாடி வந்து கூலிங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிக்கும் போது இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நேச்சுரலி வயிறு புண்ணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஜீரண பிரச்சனை இருக்கும்போது, இல்லை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆப்வியஸாகவே இருக்காது. ஸோ கொஞ்சம் படிப்படியாக நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி குடித்தோடனே இன்றைக்கே சேஞ்சஸ் பார்க்கலான்னு இல்லை, டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் தாராளமாக இந்த தண்ணி தைரியமாக குடிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் முக கழுவும் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த ஸ்கின்னை வந்து அழகுபடுத்துறதுக்கும் இதுக்கு தன்மை இருக்குது. சரிங்களா? அப்போ ஸ்கின்னை வந்து நீங்கள் அது வந்து முகத்தை கழுவும் பயச்சிக்கலாம். அப்படின்னு உங்களுக்கு வந்து டோனர் வந்து இது நேச்சுரல் டோனர். அவங்களுக்கு நார்மல் பாட்டிலில் வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஒரு டோனராக அட்லீஸ்ட் ஒரு 10 days வச்சுருக்கலாம். ஓகேங்களா? ஒரு டோனராக நீங்கள் முகத்தில் பயன்படுத்தலாம். அப்படி உங்களுக்கு பவுடர் ஃபேஸ் மாஸ்க் இருக்கும் போது அந்த பவுடரில் கண்டிப்பாக நீங்கள் பன்னீரோ தயிரோ இல்லைன்னா நார்மல் வாட்டர் பயன்படுத்துவீங்க. அதுக்கு பதில் இந்த பதிமுகம் தண்ணியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த மாஸ்கில் நீங்கள் உங்களோட ஃபேஸ் மாஸ்க்காக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் ரொம்ப பிம்பிள்ஸ், ஆக்னி வரவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். அந்த சொன்ன மாதிரி இன்றைக்கி செஞ்சோன்னா நாளைக்கு நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் டெய்லி இதை வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரும்போது தான் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியும். இந்த பதிமுகம் வந்து நார்மலி அந்த வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ண தான் இதை பயன்படுத்தினாங்க. அதே சமயத்தில் இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் இது இன்ன வரைக்கும் சில பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்ன வரைக்கும் இந்த வாட்டர் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ இதேமாரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம், டெய்லியும் குடிக்கலாம். ஸோ இந்த பதிமுகம் தண்ணி வந்து ப்ரெக்னன்ட் மதர்ஸ் எடுக்கக்கூடாது, மற்றபடி எல்லாரும் குடிக்கலாம். சரிங்களா? ஸோ சின்ஸ் இந்த தண்ணி வந்து டேஸ்ட்லெஸ்னால நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரு லைம் ஆட் பண்ணிக்கலாம். குவார்ட்டர் லைம் நீங்கள் புழிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் வந்து கலர்லெஸ்ஸாக ஆச்சு. ஸோ இது வந்து நார்மல் தான். ஸோ நீங்கள் அந்த வந்து லைம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அப்படி இல்லைன்னா அந்த கொதிக்க வைக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்பைஸோட டேஸ்ட் அந்த உங்களுக்கு தண்ணிக்கு வேணும்னா நீங்கள் கிராம்பு, பட்டை,
இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய். ஓகேங்களா? ஸோ மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இதுதான் இதோட பேக்கேஜிங்கு. கேஷ் அண்ட் கேரியில் எனக்கு தெரிஞ்சு கேஷ் அண்ட் கேரியில் இது கிடைக்கும். எல்லா கேஷ் அண்ட் கேரியிலையும் இருக்காது. ஸோ இது வந்து நான் வாங்கினது வந்து கிளாங்கில். சரிங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள், அங்கே உள்ள கேஷ் அண்ட் கேரியில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த பதிமுகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பயப்படக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இது நேச்சுரலி தண்ணியை ப்யூரிஃபைட் பண்ணுறக்கூடிய ஒரு நேச்சுரலான இயற்கை கொடுத்த ஒரு நேச்சுரலான ஒரு மூலிகை. சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ரிக்ரெட்டும் இருக்காது. ஞானம் இருக்க மாதிரி இந்த மாதிரி உங்களோட டேப் வாட்டரை குடிச்சு நீங்கள் அதை ப்யூரிஃபைட் பண்ணி இந்த ஹோல் ஃபேமிலியே குடிக்கலாம். ஓகே, சொன்ன மாதிரி எல்லோரும் குடிக்கலாம், ப்ரெக்னன்ட் மதர்ஸ் தவிர்த்து.